முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு ஒரேடியாக சிபிஐ அதிகாரிகள் எல்லார்கிட்டயுமே மறுத்த விஜய், அடுத்த கணமே குற்றப்பத்திரிகையில விஜய் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது கரூர் வழக்குல இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லிக்கு கூப்பிட்டு விஜய் அவர 2வது முறையா இன்னைக்கு தொடர்ந்து விசாரணை ஆரம்பிச்ச சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு காலையிலேயே விஜய் அவருடைய பெயர குற்றப்பத்திரிகையில இந்த கரூர் வழக்குக்கான குற்றப்பத்திரிகையில விஜய் அவருடைய பெயர அதிகாரப்பூர்வமா சேர்த்திருக்காங்க. இதனால அடுத்துன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மோசமாகவும், தீவிரமாகவும் கரூர் வழக்கு நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருக்க ஒரு டைரக்ஷன்ல இந்த வழக்கு போகாம, வேறு ஒரு திசைய நோக்கி இந்த கரூர் வழக்கு தற்போது நகர்ந்து போகிட்டு இருக்கு. முக்கியமா விஜய் அவர்கள் தேவைப்பட்டா இதுக்கு பின்னாடி அவர் கைது கூட செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து இப்படிப்பட்ட தகவல்கள் தான் தற்போது டெல்லியில இருந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. அப்படி விஜய் அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள்? அதுக்கு விஜய் அவரு என்னால முடியவே முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதியாக அவரு மறுத்திருக்காரு. அதத் தொடர்ந்து எதுக்காக விஜய் அவருடைய பெயர் குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட்டிருக்காங்க? இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீரியஸான விஷயமாக தற்போது விஜய் அவருக்கு மாறியிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. கரூர் வழக்குல ஏறக்குறைய விசாரணை எல்லாத்தையுமே முடிச்ச சிபிஐ அதிகாரிகள் கடைசியா விஜய் அவர இதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி அவர டெல்லிக்கு கூப்பிட்டு கிட்டத்தட்ட 7, 8 மணி நேரம் விசாரிச்சாங்க. அப்ப எல்லாம் சிபிஐ அதிகாரிகள் ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிட்டாங்க. கூலா நடந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தன்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் நடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருடைய தரப்பு அவங்க எல்லாருமே சொல்றத கூட நம்ம எல்லாருமே கேட்க முடிஞ்சுது. முக்கியமா விஜய் அவரு சாப்பிடுறாரா? நீங்க வெளிய போய் சாப்பிட்டு வாங்க. இல்ல உள்ள நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அத வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு ரொம்ப நல்லா சிபிஐ அதிகாரிகள் நடந்துக்கிட்டாங்க. முதற்கட்ட விசாரணையில நடந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் இதுக்கு முன்னாடி சிபிஐ அதிகாரிகள் கிட்ட விஜய் விசாரணைக்கு போனப்ப இந்த தகவல்கள் வெளியாயிருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியே 2வது கட்ட விசாரணைக்கு விஜய் அவர்கள் போறப்ப, அங்க அப்படியே எல்லாம் உல்டாவாகவும், தலைகீழாகவும் விஜய் அவரே இதுக்கு முன்னாடி நம்ம முதல் ஹியரிங் விசாரணைக்கு வந்திருந்தப்ப வேற மாரி நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி விசாரணை செய்றாங்களே அப்படின்னு விஜய் அவரே இன்னைக்கு காலையில அவரு அதிர்ச்சி அடையிற மாதிரி தான் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை அமைஞ்சிருந்திருக்கு. முக்கியமா விஜய் அவர்கள் இன்னைக்கு தான் விசாரணை இருக்கு. ஆனா நேத்தே விஜய் அவர்கள் நேரடியாக அவரு டெல்லிக்கு நேத்து இரவு 7 மணிக்கே போயிட்டாரு. அதுக்கு அப்புறமா விஜய் அவருடைய அரசியல் ரீதியான ஒரு சில வேலைகள், ஒரு சில பேர நேரடியாக பார்த்து பேசக்கூடிய வேலையில விஜய் அவர்கள் நேற்று இரவு அவரு ஈடுபட்டதா சொல்றாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் காங்கிரஸ் தரப்பு அவங்கள யாராவது பார்த்து பேசினாரா? இல்ல பாஜக தரப்பு அவங்கள யாராவது பார்த்து நேத்து இரவு விஜய் அவர்கள் பேசினாரா? அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் தெரிய வரல. ஆனா, விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நேற்று இரவே அவரு டெல்லிக்கு போய் அங்க இறங்குனதுக்கு அப்புறமா, ஹோட்டல் ரூம்ல அரசியல் ரீதியான ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை யார்கிட்டயோ முக்கியமான பேச்சுவார்த்தையில விஜய் அவர்கள் நேற்று ஈடுபட்டிருக்காரு. அதத் தொடர்ந்து தான் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் முழுக்க முழுக்க இன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமா அவங்க எதிர்பார்க்கிற அந்த டைமுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் நேரடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு அவரு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி கூட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தாரு அப்படின்னு நெறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இந்த முறை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தான் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கே விஜய் அவர்கள் போயிருக்காரு. ஆனா இந்த முறை சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த உண்மையான சுயரூபம், அவங்களுடைய அந்த உண்மையான முகத்த விஜய்க்கு நேரா அவங்க காட்டியிருக்காங்க. அதாவது கரூர் வழக்குல இதுக்கு முன்னாடி விஜய் அவர் முதல் ஹியரிங்க்கு அவர் வந்திருந்தப்ப, விஜய் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்த அதே மாதிரியான கேள்விய தான் இப்ப இன்னைக்கு 2வது ஹியரிங்ல இப்ப 1 வாரம் கழிச்சு விஜய் வந்திருக்காரு. அப்பயுமே அதே மாதிரியான கேள்விய தான் விஜய் அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. முக்கியமா எதுக்கு நீங்க போலீஸார்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகவும் வலுக்கட்டாயமாக நீங்க உள்ள போனீங்களா? அங்க எல்லாருமே தண்ணி பாட்டில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கிறப்ப, எதுக்காக நீங்க உங்க பேச்ச நிப்பாட்டாம தொடர்ந்து பேசுனீங்க? ஒரு பெண்மணி மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட, நீங்க உங்க பேச்ச நிப்பாட்டாம எதுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க? இப்படி விஜய் அவர்கிட்ட முதல் ஹியரிங்ல ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் கொஞ்சம் மாடிஃபை செஞ்சு வேற ஒரு விதமா கேட்டிருக்காங்களே தவிர, ஏறக்குறைய அதே மாதிரியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. விஜய் அவரும் இதுக்கு முன்னாடி அவர் குடுத்த மாதிரி சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு குடுத்து அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பதில்கள உடனுக்குடன் தாமதிக்காம தான் விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா காலையில இருந்து கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் நடந்த இந்த விசாரணையில திடீர்னு சிபிஐ அதிகாரிகள் வர்ற பிப்ரவரி மாதம் கோர்ட்டுக்கு அவங்க இந்த வழக்க முழுமையா விசாரணை செஞ்சு சிபிஐ அதிகாரிகள் அதற்கான குற்றப்பத்திரிகைய சிபிஐ அதிகாரிகள் அவங்க தாக்கல் செய்யணும். அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில நடந்துகிட்டு இருக்க இந்த விசாரணை மூலியமா இறுதி கட்டமா அஜய் ரஸ்தோகி அவரு
டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கின் அந்த குற்றப்பத்திரிக்கைய எஃப்ஐஆர குடுக்க வேண்டிய அந்த இடத்துல அஜய் ரஸ்தோகி இருக்காரு. இப்படி இருக்க அந்த குற்றப்பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அந்த லிஸ்ட்ல விஜய் அவருடைய பெயரும் குற்றவாளி அப்படின்னு தற்போது சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு டெல்லியில இருந்து இந்த பரபரப்பான தகவல் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியாகியிருக்கு. இத கேட்கிற யாராலயுமே பார்த்தீங்கன்னா, சத்தியமா நம்ப முடியல. ஏன்னா குற்றவாளி அப்படின்னு இதுவரைக்கும் இந்த கரூர் வழக்குல யாருமே விஜய் அவர அந்த ஒரு இடத்துல வச்சு நெனச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா, இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்ப விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரவு 7, 8 மணி வரைக்கும் விசாரணை போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா, இப்ப திடீர்னு டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் பிப்ரவரி மாசத்துல அவங்க தாக்கல் பண்ண போற அந்த குற்றப்பத்திரிக்கையில விஜய் அவருடைய பெயர் நிச்சயமாக இடம்பெறும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு காலையில விஜய் அவர ஒரு 2, 3 மணி நேரம் விசாரிச்சிருப்பாங்க. அதுவும் கேட்ட கேள்விகள தான் கேட்டிருக்காங்க. ஆனா, அந்த கேள்விகள்ல இருந்து விஜய் அவர குற்றப்பத்திரிக்கையில விஜய் அவருடைய பெயர சேர்க்க போறாங்க அப்படிங்கிற இந்த பரபரப்பான தகவல் இப்ப டெல்லியில இருந்து தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. இதுக்கும் விஜய் அவர்கள் ஆரம்பத்துல அவரு முடியாது அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சம்மந்தம் இருக்கு. ஏன்னா, முதல் ஹியரிங்லயே விஜய் அவர்கள் விசாரணைக்கு வந்துட்டு போனப்ப, விஜய் அவர்கள சிபிஐ அதிகாரிகள் நல்லபடியாக அவங்க கவனிச்சிருக்காங்க. அதாவது சிபிஐ அதிகாரிகள பத்தி ஒரு சின்ன டென்ஷன் பயத்தோட தான் கண்டிப்பாக விஜய் அவர் உள்ள வந்திருப்பாரு. ஆனா சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குவாங்களா அப்படின்னு விஜய் அவரை நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமா விஜய் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் கூட வாங்கியிருக்காங்க ஒரு சில சிபிஐ அதிகாரிகள். அந்த மாதிரி விஜய் அவர்கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துகிட்ட சிபிஐ அதிகாரிகள் இப்ப 2வது ஹியரிங்ல அப்படியே ஒரு வில்லத்தனமாக விஜய் அவர்கிட்ட இன்னைக்கு விசாரணையில நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படின்னு நிச்சயமாக உங்கள பல பேருக்கு நெறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது பாஜக அவங்க குடுக்குற அந்த அழுத்தம் தான் விஜய் அவருக்கு இப்ப இன்னைக்கு குற்றப்பத்திரிக்கையில விஜய் அவருடைய பெயர் சேர்க்கிறதுக்கான அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான மோசமான விஷயமாக இப்ப கரூர் வழக்கு விஜய் அவர பொறுத்தவரைக்கும் மாறக்கூடிய ஒரு பரபரப்பான சீரியஸான விஷயமாக விஜய் அவருக்கு எதிரா தற்போது இந்த கரூர் வழக்க பாஜக அவங்க அழுத்தம் குடுத்து விஜய் அவருக்கு எதிராக தற்போது திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் முதல் ஹியரிங்ல வந்தப்ப விஜய் அவர் நிச்சயமா கூட்டணிக்கு உள்ள வந்துடுவாரு அப்படின்னு நம்பி அவர நல்லபடியாக கவனிச்சிருக்காங்க. சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே விஜய் அவருக்கு தேவையான மரியாதை, எல்லா கவனிப்பு, உபசரிப்பு எல்லாமே சிறப்பாகவும், தடபுடலாகவும் விஜய் அவர கவனிச்சு ஒரே நாள்ல விசாரணை பண்ணி விஜய் அவர அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க போய் பொங்கல் விடுமுறைக்கு போங்க. நல்லா யோசிச்சுட்டு வந்து நல்ல பதிலாக சொல்லுங்க. அதாவது பாஜகவுடன் கூட்டணி சேரணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக எதிர்பார்க்குறாங்க. அதனால சிபிஐ அதிகாரிகள வச்சு அழுத்தம் தந்திருக்காங்க. அதனால பொங்கலுக்கு போங்க, நல்ல முடிவாக வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கிட்ட மறைமுகமாக சிபிஐ அதிகாரிகள் அவங்க சொன்னதாக தெரியுது. ஆனா பொங்கலுக்கு போன விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த நிலைப்பாட்டுல உறுதியாக தான் இருந்திருக்காரு. அதனால தான் ஒரு நாள் முன்னாடியே அவரு டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க போய் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவங்க கூட சேர்ந்து அந்த கூட்டணிக்கான அந்த முயற்சியில தொடர்ந்து விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தையிலயும் அவரு முடிவு என்னமோ எடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா காங்கிரஸ் அவங்க தான் பிடி குடுக்க மாட்றாங்க. காங்கிரஸ் அவங்க கிட்ட நடக்கப் போற அந்த முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு தான் டெல்லிக்கு நேரடியாக ஒரு நாள் முன்னாடியே விஜய் அவர்கள் டெல்லிக்கு அவசரமா போயிருக்காரு. ஸோ அத தெரிஞ்சுக்கிட்ட பாஜக அவங்க டெல்லிக்கு வந்து நீ காங்கிரஸ் கூட சேர்றதுக்கான அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுறியா? அப்ப பிஜேபி கூட நீ கூட்டணியில சேர மாட்டியா? அப்படின்னு அந்த கோவத்த திரும்பவும் விஜய் அவர் மேல காட்டுற மாதிரி தான். இப்ப திரும்பவும் சிபிஐ அதிகாரிகள் விஜய் மேல அந்த அழுத்தத்த குடுத்திருக்காங்க. கூட்டணிக்கு வரலைன்னா கண்டிப்பாக கரூர் வழக்கு உனக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல திரும்பும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்த விஜய் அவர் மேல குடுக்கறதுக்காக தான் இந்த குற்றப்பத்திரிகையில தற்போது விஜய் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தற்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்படியே வளர்ந்துகிட்டு விஜய் அவருக்கு எதிராக சீரியஸா போச்சுன்னா, கண்டிப்பாக விஜய் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல கைது கூட செய்யப்படலாம். இல்ல எலக்ஷன்ல போட்டியிட முடியாம கூட விஜய் அவர்கள் போலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான, பரபரப்பான இடத்துல தான் விஜய் அவர்கள் சிக்கியிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்த மேலோட்டமாக பார்க்குற அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முழுமையா சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னதான் விஜய் அவருடைய விஷயத்துல சொல்ல வராங்க அப்படின்னு.